Hi brothers and sisters, welcome to this new video. Technical analysis classல இது ரெண்டாவது வீடியோ. அதாவது பிரதர் சில டவுட்ஸ்லாம் அந்த வீடியோல கேட்டிருக்காங்க, அதை தான் நம்ம கிளியர் பண்ண போறோம். நான் ஒரு 10 வீடியோஸ் வந்து ₹500க்கு சேல் பண்ணாலும் அது ஒரு காமனாகவும் ஒரு அதாவது மற்றவங்களுக்கு தேவையானது நான் சொல்லிடுவேன். அதே நேரத்தில் மற்றவங்களுக்குள்ள டவுட் வீடியோவை போடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியா மற்றவங்களுக்கு தேவையான வீடியோ இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி வீடியோக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அவர் பிரதர் கேட்டிருக்கிறது வந்து சிப்பு வந்து எப்படி செக்ரிகேட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்தது வந்து அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் எப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் பத்தி அதோடைய இதை பத்தி சொல்லி கேட்டிருக்காரு. இந்த 3 விஷயமா கேட்டிருக்காரு. இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள சொல்லிடுறோம். பாக்கி அடுத்ததுல நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து என்னுடைய ஷிப்பு எப்படி செக்ரிகேட் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்ட்ரேஷன், ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்க உங்க ஃபைனான்ஸ் சர்வீஸ் அட்வைஸ் கேட்டுங்க. நான் எந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அட்லீஸ்ட் 5 செக்டராவது இருக்கணும். ஒரு நம்ம அமௌண்ட் வந்து ஒரு 5 செக்டருக்காவது இருக்கிற மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன செக்டர் இருக்கு? ஒரு எனர்ஜி, ஐடி, ரியாலிட்டி, அப்புறம் கன்சியூமர், ஹெல்த் கேர், கம்யூனிகேஷன், ஆட்டோ செக்டர், இப்படி பல செக்டர்கள் இருக்கு. இதுல நம்ம ஒரு 5 செக்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குன்னு சொன்னா அதுல வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னு சொல்லிட்டு அந்த இதா நம்ம பிரிச்சுக்கணும். புரியுதா? அதுல என்னுடைய இது எப்படி செய்யணும்னா, ஸ்மால் கேப் இருந்தா நம்ம அமௌண்ட்ல இருந்து 15%, மிட் கேப் வந்து 25%, 40% ஆச்சா பாக்கி 60% லார்ஜ் கேப்பாவும் இது பண்ணுவோம். ஏன்னா ஸ்மால் கேப் ரொம்ப வேகமாகவும் ஏறும், வேகமாகவும் இறங்கும். அதுல வந்து ரிஸ்க் அதிகம் இருக்கும். அதே மாதிரி மிட் கேப் வந்து ஒரு மீடியமான ரிஸ்க் இருக்கு, லார்ஜ் கேப் வந்து ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும். ரைட்டா? சோ நான் 2 விஷயம் சொல்லிட்டேன். இப்ப நம்பர் 1 வந்து நம்ம செக்டர் வைஸா பிரிச்சுக்கணும். அப்புறம் லார்ஜ் கேப் அது பிரிச்சுக்கணும். அடுத்ததா வந்து டெப்ட் ஃப்ரீயா முடிஞ்ச அளவு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸ்கிரீனர்ல ஸ்டாக் பாத்துக்கலாம். இல்லாட்டி அட்லீஸ்ட் 5% இருக்கணும். ஏன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து சில கம்பெனிங்க வந்து லோன் எடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ஆர்டருக்கு எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டைப்ஸ் இருக்கும். லோன் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ அவங்க சில லோன்ஸ் எடுப்பாங்க. அப்போ நம்ம 5%க்குள்ள லோன் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். எதுக்கு டெப்ட் ஃப்ரீயா நம்ம பாக்குறோம்னா, நம்ம நாளை பின்ன மார்க்கெட் ஏதாவது பிரச்சனை காரணமாக, ஒரு காமன் பிரச்சனை காரணமாக கீழே விழுந்தாலும் நம்ம கம்பெனி எந்த ஒரு கடனும் இல்லை, நமக்கு வந்து நம்மளுடைய மணி சேஃபா இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம மனசுல பதியணும். அதுக்காக வேண்டி நம்ம அந்த டெப்ட் ஃப்ரீயா பாத்துக்கணும். அப்புறம் பிஜி ரேஷியோ, பி ரேஷியோ, இந்த மாதிரி பல இதுகள் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கணும். பிஜி ரேஷியோன்னா பிரைஸ் ஏர்னிங் டு க்ரோ, அந்த மாதிரி சில கால்குலேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபர்தரா ஃபியூச்சர்ல அப்படி பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு காமனா செக் பண்றது. அப்புறம் நான் பண்றது வந்து ஒரு 4 டைப்ல வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். அதை இந்த வீடியோ ஒரு காமனாவே போட்டும். அடுத்த வீடியோல நம்ம வந்து ஃபுல்லா ஒரு டீப்பா போவோம். அதாவது காமனண்டா நம்ம ஒவ்வொருவரையும் அந்த சிப்பு இது பண்ணும்போது ஈக்குவலாவே, அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் கரெக்டா போயிட்டே இருந்துன்னு சொன்னா ஈக்குவலா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 எல்லா நம்ம போடுற எல்லா ஸ்டாக்ஸுமே 5000 அப்படி போடுறது ஈக்குவல். இது ஒரு டைப். ரெண்டாவது டைப் வந்து கிரீன் ஃபர்ஸ்ட், ரெட் ஹோல்டு. அதாவது இது எப்படின்னு சொன்னா, நிஃப்டி வந்து 52 வீக் லோல இருக்கும், அதாவது குறைஞ்சி போயிருக்கும். ஆனா நம்ம ஸ்டாக் வந்து கிரீன்ல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் கீழே இறங்கிய போதிலும் நம்ம ஸ்டாக் கிரீன்ல போயிட்டு இருக்கும். அப்போ அந்த கிரீன் கேண்டில் மட்டும் அந்த டைம்ல பார்த்து நம்ம சிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறது. அடுத்து 3வது டைப் 3 வந்து ரெட் ஃபர்ஸ்ட், கிரீன் ஹோல்டு. இது வந்து 52 வீக் ஹைல மார்க்கெட் இருக்கும். இப்போ வந்து 26,277 இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும். ஆனா நம்ம ஸ்டாக் என்னன்னு சொன்னா, அதாவது நம்ம ஸ்டாக் வந்து கீழே இறங்கி போயிருக்கும். புரியுதா? அப்ப அந்த டைம்ல நம்ம ரெட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது கீழே இருக்க ஸ்டாக் முக்கியம் கொடுத்து கிரீன் எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு, அதாவது கிரீன்ல இருக்க ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிட்டு ரெட்ல இருக்கு. ஆனா இந்த ரெட்ல இருக்குதுங்கிறதுக்காண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. அது வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்கா இருக்கணும். அது மெயின். எந்த கம்பெனி ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும், வேற மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும். ஏதாவது ஒரு காமன் இஷ்யூனால அது கீழே இறங்கி போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஐடி செக்டர்லாம் கொஞ்சம் இறங்கி இருக்கு. அது ஒரு காமன் இஷ்யூ. அதாவது ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுறாரு, அப்புறம் வந்து H1B விசாக்கு வந்து $1 லட்சம் கட்டணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக இறங்கி இருக்கும். ஆனா கம்பெனி எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க வந்து அவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு, அவங்க பிசினஸ் பண்றாங்க. இதெல்லாம் இருக்கு. இந்த காமன் பிரச்சனை காரணமாக இருக்கும்போது அது ரெட்ல கவனம் செலுத்தணும். இது டைப் 3. டைப் 4 வந்து 50% வந்துருச்சு, நல்ல கம்பெனி தான், ஆனா 50% இறங்கிருச்சு. இப்ப 1000 ரூபாய்க்கு வாங்கினது 500 ரூபாய் ஆயிடுச்சு.
போயிடுச்சுன்னு சொன்னா இந்த டைம்ல 50% ஸ்ட்ராட்டஜின்னு நான் ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு அந்த ஸ்டாக்கை மாத்திட்டு முடிந்த அளவுக்கு அந்த இடத்துல என்ன அமௌண்ட்டோ அதுக்கு அப்படியே 50%ல ஈக்குவல் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருவேன். அதை ஸ்ட்ராட்டஜில 50%க்கு மாத்தி எழுதி வச்சுட்டு அது மறுபடி அந்த லைஃப் டைம் ஹை வரும்போது ஃபுல் ப்ராஃபிட் 100% ப்ராஃபிட் பண்றதுக்கு அந்த மைண்ட் செட்டை மாத்திக்குவேன். இது டைப் 4. இப்படி பல வகையில ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி என்னுடைய பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதை இதுல உங்களுக்கு எது நல்லதா படுதோ, உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய சைக்காலஜி, உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட், உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய ஸ்டாக் அனுபவங்கள், இதெல்லாம் வச்சு மாத்திக்கணும். யூ ஹேவ் டு சேஞ்ச் த ஸ்ட்ராட்டஜி இஃப் யூ விஷ். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இது பண்ணணும். அப்பதான் நீங்க உங்க குழந்தைய நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? நல்லபடியா பார்த்து படிக்கணும், அவன் நல்ல ஜாபுக்கு போகணும், இல்ல பிசினஸ் பண்ணணும், அவன் எதுக்காக நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது எப்படி கவனமா கண்ணு காத்தமா நம்ம பார்ப்போம். அதே மாதிரிதான் நம்ம அந்த இதை ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய அந்த எந்த ஒரு அது ஷிப்பா இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடிங்கா இருக்கட்டும், 50% ஸ்ட்ராட்டஜி இல்ல நீங்க வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி, எல்லாமே நமக்கு கரெக்டா கை கொடுக்கும். சரி, இப்போ ஓரளவு ஷிப் செக்ரிகேஷனுக்கு ஓரளவு காமனா சொல்லிட்டேன். அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங் பத்தி இப்ப சொல்லிடுறேன். அடுத்தது அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு சின்னதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடலாம். ஸ்விங் ட்ரேடிங்ல இந்த சார்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் சார்ட் லிங்க்ல ஒரு இது நான் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, daily close greater than daily open, daily greater than equal to 1 day low, daily close less than daily moving average 25, volume greater than 1 lakh, daily close greater than daily SMA 200, 150, 50. இது 50க்கு பதிலா 44 போட்டிருப்பேன். அது எதுக்குன்னா 50 ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம ஒரு 44 வந்துட்டாலே ரெடி ஆகிறதுக்காண்டி. சரியா? அப்புறம் 100 இது எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இன்னைக்கு என்ன நமக்கு இதா இருக்குண்டா, நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் வென்ச்சர் லிமிடெட், இது ரெண்டையும் நமக்கு ஸ்கேன் பண்ணி வந்திருக்கு. ரெண்டுமே நாளைக்கு எடுக்கிறதுக்கு இல்ல, அனலைஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதுக்கு பல வகையான இது பண்ணுவோம். அதான் ஃபர்ஸ்ட் வால்யூம் கரெக்டா இருக்கணும். நான் ஸ்விங் ட்ரேடிங் தான் சொல்றேன். வால்யூம் ஒரு 1000 ரூபாண்டா 1 லட்சம் ரூபாய் இருக்கணும், 500 2 லட்சம் இருக்கணும், 100 10 லட்சம் வால்யூம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வால்யூம் இருக்குன்னு நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இதை ஃபில்டர் பண்ணிடுறேன். அடுத்தது வால்யூம் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது ஸ்கிரீனர்ல இதோடைய மேனுவலா செக் பண்ணுவேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிலையன்ஸே போடுவோமா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி போட்டா இது டெப்ட் 5% இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன். மார்க்கெட் கேப்புக்கும் டெப்ட்டுக்கும் 5% இருந்ததுன்னா அது ஓகேன்னு எடுத்துக்குவேன். அப்புறம் பிஜி ரேஷியோ ₹1 இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன். அதே மாதிரி எஃப்ஐஸ், ப்ரொமோட்டர், டிஐ 3 பேரும் கூட்டி 70+ இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன். சரியா? அடுத்தது இப்படி இதுல பல இதுகள் இருக்கு. எல்லாமே கிரைட்டீரியாவும் செக் பண்ணிடுவோம். இது வீடியோ பெருசா படி, இதுவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது சார்ட்ல செக் பண்ணுவேன். சார்ட்ல பாருங்க, இப்போ ரிலையன்ஸ் சார்ட் 45 டிகிரில போகணும். ரிலையன்ஸ் 45 டிகிரி இன்னைக்கு இப்ப சூழ்நிலையில இருக்காது. இருந்தாலும் நான் எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு இது பாருங்க, டே கேண்டில் இது எப்படி இருக்கணும்னா இந்த பக்கம் போடுறேன். அதோடைய மூவ்மெண்ட்ஸ் இப்படி இருக்கணும். நம்ம ஒரு ரைசிங் சேனலுக்குள்ள இருக்கணும். அப்போ மூவிங் ஆவரேஜ் இப்படி வரும், 50 மூவிங் ஆவரேஜ். அப்போ இந்த கேண்டில் இங்க இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு 10% ப்ராஃபிட் பிடிப்பேன். சரி, இதெல்லாம் இத்தனை கிரைட்டீரியா எதுக்குன்னு சொன்னா, மார்க்கெட் இந்த மாதிரி பேட்டர்னை நோக்கி உள்ளுக்குள்ளே கரெக்டா போயிடும். நம்ம ஈஸியா 10% பிடிக்கிறதுக்கு வழிவகுக்கும். நம்பர் 1. ரெண்டாவது, சப்போர்ட்ல நம்ம எடுக்கும்போது அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். மூணாவது, 10% இந்த சேனுடைய ஹைட் வரைக்கும் வந்துடும், பிடிச்சிடலாம். இந்த மாதிரி சில இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்களே உருவாக்கிடணும். இது இல்லாம வேற எந்த பேட்டர்ன் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். சரியா? இது டெக்னிக்கலா ஸ்விங் ட்ரேடிங் உள்ளது. இன்னும் நிறைய இருக்குது ஸ்விங் ட்ரேடிங். இது பார்க்க நீங்க பழக நீங்க செய்யத்தான் வரும். இந்த ஒரே வீடியோல சொல்லிட முடியாது. சரியா? இது ஸ்விங் ட்ரேடிங் காமனான விஷயம். மூணாவது அவர் சொன்னது அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், கேண்டில் ஸ்டிக் பத்தி, பேட்டர்ன் பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு சின்ன வீடியோ போட்டு நான் அதை கவர் பண்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.